சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/8/2026 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 32ஆம் நாள். பஞ்சமி திதி இன்று மாலை 5 மணி வரை. சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராளமான பணவரவு மற்றும் தொழில் மேன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான தாராபலமுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுக்கும் செயல்களை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக உட்கார்ந்திருக்கிறார். விரயச்சனியாக இருந்தாலும் இன்றைக்கு உச்சகுரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள், பயணங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள், மேற்கு மாநிலங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு. அந்த ட்ராவல் போகிறது மூலமாக கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஏதாவது ஒரு நிலையில் யாராவது ஒருத்தருடைய நல்ல அறிமுகங்கள், போன காரியம் டக்குன்னு முடிஞ்சது போன்ற மாதிரியாக இன்னும் ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள் ஒரு பயணத்தின் மூலமாக வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுப செலவுகள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். ஒரு வீட்டிற்கான பொருள் வாங்கிறது, சிலருக்கு வீடே அமையக்கூடிய சூழல், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேவையான செலவுகள் மட்டும் செய்யக்கூடிய அமைப்பு, அந்த செலவையும் சந்தோஷமாக செய்யக்கூடிய அமைப்பு. தேவைப்படுகின்ற ஒன்றை சரியான நேரத்தில் அவருக்கு வாங்கி கொடுத்தேன், இவருக்கு வாங்கி கொடுத்தேன், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தேன், கணவனுக்கு வாங்கி கொடுத்தேன், மனைவிக்கு வாங்கி கொடுத்தேன், நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு மனம் சந்தோஷப்படக்கூடிய செலவு அமைப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் தொல்லைகள் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெற்றிகள், லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு. தொழிலில், வேலையில் நல்ல விதமான நிம்மதி, குறிப்பாக சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புன ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அந்த லாபச்சனி அமைப்பு இப்போது சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட யோகாதிபதிகள் வலிமையாக இருக்கின்ற சுபத்தன்மையோடு இருக்கின்ற அமைப்பில் வேலை, தொழில் அமைப்புகளில் வெற்றிகள் கிடைக்கும். சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் கூட உறவுகள் அப்படியே உங்களை ஒதுக்கி வச்சு பார்த்த தன்மையெல்லாம் இவரை ஒதுக்கி வச்சா நமக்கு தான் கஷ்டம், நஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தவர்கள், குறிப்பாக குலதெய்வ அமைப்புகளில் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, தெய்வீக திருப்பணிகளை சரிவர முடிக்கக்கூடிய அமைப்புகள் என ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான சனி இப்போது 10ஆம் இடத்தில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். தர்மகர்மாதிபதி யுகம் அப்படியே நல்ல விதத்தில் வெளியிடக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இரும்பு தொழில் பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இப்போது உண்டு. பழைய தொழிலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது பழைய தொழில் என்று சொல்லப்படக்கூடிய பேப்பர், துணி, இந்த மாதிரியான பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பரிசோதனை நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், மருத்துவமனை சார்ந்த தொழில் அமைப்புகளை பண்ணக்கூடிய அவ்வளவு பேருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் இன்னும் 5 அல்லது 10 வருடங்களுக்கு மேலாக மிதன ராசிக்காரர்களுக்கு பணவரவுகளை கொடுக்க வேண்டும் என்பதால் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது வேலை தொழில் அமைப்பில் உண்டு. திருமண தாமதம் கூட இப்போது பெரிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு ஒரு திடீர் திருமணமாக முடியக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான மிதன ராசிக்கார இளைஞர்களுக்கு உண்டு. 10 நாளில் பொண்ணு பார்த்தா 20 நாளில் முடிஞ்சு போச்சு கல்யாணன்ற மாதிரியாக சில விஷயங்கள் இப்போது நடக்கும். தொழில் மேன்மைகள் இருக்கும். வியாபார நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. விவசாய பெருமக்களுக்கு 4 கால் பிராணிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. மிதன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மன அழுத்தங்கள் விலகக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சக்தி அம்பாளுடைய ஒரு வழிபாடுகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்போல் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு திடீர் ஈடுபாடாக கருமாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் போன்ற அதீத சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களை விட ஒரு பெரிய அளவில் அவங்கள போய் கும்பிட்டுட்டு வரணுன்ற மாதிரியான ஒரு ஆர்வங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பேரில் இன்றைக்கு ஒரு மரியாதைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலத்தில் அப்பா அம்மாவோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் தந்தை எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை உணரக்கூடிய அமைப்புகள், அவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் தான் குறி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் விலகும். டக்குன்னு கடகராசிக்கார இளைஞர்களுக்கு ஒரு 10 நாட்களில் கல்யாணம், 10 நாளில் பெண்ணு பார்த்தேன், 20 நாளில் கல்யாணன்ற மாதிரி ஏதாவது ஒரு திடீர் கல்யாண அமைப்போலும் இப்போது கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக அமையும். 30 வயது தாண்டியவர்கள் எல்லோருக்குமே என்னென்ன கிடைக்கலையோ அது கிடைக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தவம் தியானம் மேலே ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வீட்டில் மீனராசியும் சிம்மராசியும் இருந்தால் அந்த வீட்டு தலைவருக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சூழல், வெற்றிகள் கிடைக்காத சில அமைப்பு, கொஞ்சம் மனக்குழப்பமான அமைப்புகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் தடுக்கின்ற விதமாக 8ல் இருக்கக்கூடிய சனி இப்போது சுபத்துவமாக குருச்சுக்கிர தொடர்புகளில் இருப்பதால் கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் தோற்று போனீங்களோ, எந்தெந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே எல்லா விதத்திலும் நல்லபடியாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வந்திருக்கின்றன. இளைய பருவத்தினருக்கு ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை, இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்று முதல் செயல்படும் என்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்படியாக கவலைகள் விலகக்கூடிய, வெற்றிகளுக்கான ஆரம்ப தோற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து வரக்கூடிய, அதாவது 2027ஆம் வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய நெகட்டிவ் அமைப்புகள், சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வலுப்பெறும் என்பதால் எதிலும் ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்னும் சில மாதங்களில் ஆரம்பிக்கும் என்பதால் எல்லாவற்றிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். தொழில்துறை முன்னேற்றங்கள் தூரத்தே கண்ணுக்கு தெரியக்கூடிய சுப நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட அவர் உச்சகுரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்கிறார். ஆண் பெண் உறவுகள், கூட்டு முயற்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மனைவியின் வேலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அல்லது கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, தூரமாக போகிறாங்க, ட்ராவல்லையே இவ்வளோ நேரம் ஆகிடுது அவ்வளோ நேரம் ஆகிடுது, நான் போய் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு, அல்லது என்னுடைய வேலை இதனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு கணவனை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவனும் கவலைப்பட்டு கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நல்ல ஆரம்பங்கள், உயர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் பங்கு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெட்ரோல் பங்கு, கார் டயர் உற்பத்தியாளர்கள், வாகன தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இன்று முதல் நல்ல முன்னேற்றங்கள், 2 மடங்காக லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. கன்னிராசிக்கார பெண்களுக்கு வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் 2 சுபர்களின் பார்வையில் இருப்பதால் கொடுப்பினை அதிகமுள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் தீர வேண்டிய அமைப்பு இப்போதைய சனியினால் உண்டு. ஏற்கனவே எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ இந்த இடத்துல தலை குனிவு ஏற்பட்டுருச்சு, சொல்ல காப்பாற்ற முடியல, இவர் இப்படி ஒரு 2 வாரத்தை திட்டாரு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த நேரத்தில் ஒரு அடங்கி வந்துட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், அவர் வார்த்தையை கொட்டினாரே அந்த வார்த்தையை திரும்ப வாங்குவாரான்ற மாதிரியாக இன்றைக்கு ஒரு உயர்நிலையை அடைந்து ஏற்கனவே பட்ட ஒரு அவமானத்தை துடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும்.
புதிய சிந்தனைகள் வரும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலான்ற ஒரு தெளிவான ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வேலைக்கு போனாலும் கூட இந்த வேலை நன்றாகத்தான் இருக்கும், வேலை செய்துக்கிட்டே ஒரு சைடில் ஒரு தொழில் வச்சுக்கலான்ற மாதிரியாக அதிக வருமானத்திற்கு மனம் கணக்கு போடக்கூடிய அமைப்புகள், அந்த கணக்கு போடக்கூடிய அமைப்பு செல்லுபடியாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட இன்றைக்கு குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறதுனால தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளுக்கு அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பிள்ளைகளுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் பிள்ளை பெரிய படிப்பு படிக்க ஆசைப்படுகிறார், என்னிடம் லட்சக்கணக்கில் இல்லை, ஃபீஸ் மட்டுமே இவ்வளோ கட்டணுமா, நாங்கள்லாம் ஒரு பென்சிலும் நோட்டு புத்தகமும் எடுத்துகிட்டு போய் தாங்க படித்தோம், இன்றைக்கி பிள்ளைய பாருங்கள் இவ்வளோ பெரிய பேக்கு, அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே என்னுடைய 3 மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிள்ளையை படிக்க வைப்பதால் இன்னும் கொஞ்சம் உயர்வுகள் வரும் என்கின்ற ஒரு உண்மை அப்படியே மனதிற்குள் தெரியக்கூடிய, அவர்களுடைய இஷ்டத்திற்கு நாம் தலையாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய மகனை பற்றியோ தன்னுடைய மகளை பற்றியோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெருமிதமான பூரிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வயதான பேரண்ட்ஸை விருச்சிகராசிக்கார இளைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப கனிவாக பார்ப்பீங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை பற்றி ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. விருச்சிகத்திற்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பெரிய அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீட்டடி மனை வாங்குகிறோம், அல்லது இன்றைக்கே இதை வாங்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை, மதியம் 3 மணிக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலான்ட்டு ஏதாவது ஒரு மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் உள்ள பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு அடிப்படையில் வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு இடம் வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுத்தல் என்பது போன்ற சுப விஷயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஒரு சிறிய பயணம், அப்படியே வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வட மாநிலங்கள், வடக்கு மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நேர போயிட்டு ஃபோனில் பேசுகிறத விட இவரை போய் நேரில் பார்த்துட்டு நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லிவிட்டு வந்து விடுவோம், அப்படியே ஒரு ஆர்டரும் பிடிச்ச மாதிரி இருக்கும், காசு பணத்தை கையில் வாங்கின மாதிரி இருக்கும்ன்ட்டு ஏதாவது ஒரு வகையில் வடக்கு திசை பயணத்தின் மூலமாக மேன்மையான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2 சுவர்களுடைய தொடர்பில் இருக்க ராசியும் உச்சகுருவால் பார்ப்பதனால உற்சாகமான எண்ணங்கள் வரக்கூடிய, மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். நீங்களே பிறருக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்குமே அம்மா அப்பா தயவுலையோ அண்ணன் அக்கால் தயவுலையோ இருந்ததெல்லாம் நிலைமைகள்லாம் மாறி நீங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு, நீங்கள் பெரியவர்களுக்கு அண்ணன் அக்கால்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 2ம் குருச்சுக்கிர தொடர்புகளில் இருப்பதால் பெரிய அளவில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே செய்கின்ற ஜீவன அமைப்பில், தொழில் அமைப்பில் ஏதாவது ஒரு பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கலைத்திறமை கொண்டோர் சினிமாவில் நடிக்கணும், அல்லது எழுத்துத்துறையில் பெரிய அளவில் பிரகாசிக்கணும், சோஷியல் மீடியாவில் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும்ட்டு ஏதாவது ஒரு லட்சியம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு, புகழ் பெறக்கூடிய அமைப்பு, கீர்த்தி புகழ் போன்றவைகளை அடையக்கூடிய அமைப்பு என கடந்த காலத்தில் தோற்று போனதாக உணர்ந்தவர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள், இனிமேல் ஜெயிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணவரவுகள் தெளிவாக இருக்கும். எந்த இடத்துல பணம் போட்டால் எந்த இடத்துல பணத்தை இது பண்ணுறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியாக
ஏதாவது ஒரு வகையில் கையில் இருக்கின்ற சேமிப்பை இன்னும் இரட்டிப்பு லாபம் வருவதாக ஆக்குவோமே என்கின்ற பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் இது மாதிரி மிஸ் ஆகி போய் சட்ட பிரச்சனைகளில் போயிட்டு டைவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே இரண்டாவது நல்ல திருமணம் அமையும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமையை விலகும், பிரிஞ்சு போயிடலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் சேர்ந்து வாழலாம் என்கின்ற எண்ண மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கூட இன்றைக்கு பெரியவர்களுக்கு ஒரு பெருமித உணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் இந்த பணத்தை செலவு செய்யலாம், பணம் செலவு செய்வதற்கான ஒரு தகுதி நமக்கு வரும் என்பது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரணமாக ஏதாவது ஒரு நெகட்டிவ்லேருந்து இப்போது வெளியே வருவீங்க. அதுலேயும் குறிப்பாக 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் சமீபத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு இனிமேல் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் ஒரு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கிறவங்களுக்கு திரும்ப அங்கே வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதிர்பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு இதுவரைக்கும் கிடைக்காதவைகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மன அழுத்தம் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகும். 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இழந்துவிட்ட மதிப்பு மரியாதை போன்றவைகள் திரும்ப வரும். ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பெண்ணால் ஏற்பட்ட மன அழுத்தம், ஆணால் ஏற்பட்ட மன அழுத்தம் அப்படியே படிப்படியாக தெய்வ அருளால் விலகக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி, சந்திர மங்கள யோகம் என்ன பலனை தரும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே சந்திரனும் செவ்வாயும் நண்பர்கள். ஒரு நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்லேயோ ரூம்லேயோ ஒரு பொது இடத்துல இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? எதிரிகள் சேர்ந்தால் பேசவே மாட்டார்கள். நண்பர்கள் சேர்ந்தால் கும்மாளமும் ஒரு குதூகலமும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியாக நண்பர்களான சந்திரனும் செவ்வாயும் ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் ஜாதகத்தில் இணையும் பொழுது அந்த இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. சந்திரனுடைய காரகத்துவங்களும் செவ்வாயினுடைய காரகத்துவங்களும் அதிகமாக பலன் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த இடத்துல மங்களனாகிய செவ்வாய் மிகப்பெரிய பலத்தை அடைவார் என்பது தான் உண்மை. அதுலேயும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வைங்க, அதாவது பஞ்சமி திதியிலிருந்து இன்னொரு பஞ்சமி திதி வரைக்கும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதி உள்ளாக இருக்கக்கூடிய சந்திரனாக அவர் இருந்தால் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் வலுப்பெற்று இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவரவருடைய லக்னத்தை பொறுத்து செவ்வாய் சகோதர காரகன் மற்றும் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி ஆகியவைகளுக்கு சொந்தக்காரன். சந்திரமங்கல யோகம் வலுத்திருந்தால் லக்னத்தை பொறுத்து ஒருவர் டாக்டர் ஆகலாம், ஒருவர் ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கலாம், சிவில் இன்ஜினியராக வைக்கிறது இந்த அமைப்பு தான். இதிலெல்லாம் இந்த ஒளித்தன்மைகள் சுபத்துவம் கூடுதலாக இருப்பவர்களுக்கு குறைவாக இருப்பவர்களுக்கு ஏற்ப இந்த பலன்கள் நடக்கும். சந்திரனும் செவ்வாயும் ஒளித்தன்மையோடு இணைந்திருந்து கூடுதலாக அங்கே குறுச்சுக்குற தொடர்புகள் இருந்தால் ஒருவர் டாக்டர் ஆவார். இந்த ஒளித்தன்மை சற்று குறைவாக இருந்தால் சிவில் இன்ஜினியர் ஆவார். ஒருவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவார். அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காவல்துறை அமைப்போலே இந்த சந்திரமங்கல யோகம் செயல்படுத்தும். குருவும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒருவர் உயர்நிலை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுவார். ஒருவர் சாதாரணமாக காவல்துறையில் கான்ஸ்டபிளாக சேருவதற்கும் ஐபிஎஸ் ஆகி அப்படியே எடுத்தெடுப்பில் டிஎஸ்பி ஏசியாக சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போது நான் சொன்னதை போல் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் குருவும் செவ்வாயும் இருந்தார்களே ஆனால் இந்த இடத்தில் குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் மூன்றும் செயல்படும். அப்போ மூன்றும் செயல்படும் போது ஒருவருக்கு அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக ஒவ்வொரு நிலையாக இந்த சந்திரமங்கல யோகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன்
தேய்பிறை சந்திரனாகி ஒரு அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது செவ்வாயோடு சேர்ந்தால் அந்த செவ்வாயை சுபத்துவப்படுத்த முடியாது என்பதால் இப்போது நான் சொன்ன பலன்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒருவர் ரியல் எஸ்டேட் அதிபராக இருக்கிறாரா, ஒருவர் கட்டிடம் கட்டும் அதிபராக இருக்கிறாரா, அல்லது அந்த கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய கூலி மேஸ்திரியாக இருக்கிறாரா என்பதை இந்த சந்திர செவ்வாயுடைய ஒளித்தன்மைகளை வைத்து அளந்து விடலாம். ஒருவர் கான்ட்ராக்டாக இருக்கிறாரு, ஒருவர் சிவில் இன்ஜினியராக இருந்து தூர இடத்துல வெளியில் நின்றுக்கிட்டு கட்டிடத்தை அப்படி கட்டுப்பா இப்படி கட்டுப்பான்னு ஆர்டர் கொடுக்கின்ற அதே நேரத்தில் அந்த கட்டிடத்திற்குள் சித்தால் என்று சொல்லப்படக்கூடிய செங்கலை சுமந்து சிமெண்ட்டை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா சில பேர், அவர்களுக்கும் செவ்வாய் வலுத்துத்தான் இருக்கும். இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கத்தான் செய்யும். சந்திரமங்கல யோகம் மிகுந்த அதீத சுபத்துவத்தோடு இருக்கும்போது ஒருவர் சிவில் இன்ஜினியராக இருப்பார். தேய்பிறை சந்திரனோடு அப்படியே அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அதே கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய சித்தாலாக கூலிக்காரனாக இருப்பார் என்பதுதான் இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளை துல்லியமாக உணரும் பொழுது படிநிலை அமைப்புகளை இப்போது நான் சொன்னதுக்கு அமைப்பில் விளங்கிக்கலாங்க. ஆக சந்திரமங்கல யோகம் என்பது சந்திரனுடைய காரகத்துவங்களை விட செவ்வாயுடைய காரகத்துவங்களை வலிமையாக அப்படியே மாற்றுவது, அதன் மூலமாக அதனுடைய காரகத்துவங்களில் ஒரு மனிதனை முன்னேற்றுவதாக அமையும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.